வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் நாச்சோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க நாச்சோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாச்சோஸ் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு பவுலில் 1 கப் சோளமாவு எடுத்திருக்கேன். இது நல்லா அரிச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் போல் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிடலாம். நான் இங்கே 1/2 கப்பும் எக்ஸ்ட்ரா 3 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்துருக்கேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வர மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு. மறுபடியும் மாவு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த மாவில் ஒரு சின்ன உருண்டை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற மாவை 2ஆக பிரிச்சிடலாம். 2ஆக பிரித்த மாவுலேருந்து 1 எடுத்து கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ நாம் இதை மெலிசாக தேய்ச்சிடலாம். அதுக்காக கிச்சன் கவுண்டரில் 1 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவு நல்லா மெலிசாக தேய்ச்சிடலாம். இது கட் பண்ணதுக்கப்புறமா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம எண்ணெய் சேர்த்து தேய்ச்சிக்கிறோம். இப்போ இதை நல்லா மெலிசாக தேய்ச்சாச்சு. இப்போ இதோட ஓரங்களை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதோட ஓரங்களை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நாம இதை 3ஆ கட் பண்ணிடலாம். இப்போ நல்லா 3ஆ கட் பண்ணியாச்சு. இப்போ நாம இதை ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதை ஒரு ஃபோர்க்கு வச்சு நல்லா குத்தி விட்டுக்கலாம். நாம் இப்படி குத்தி விடலைன்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது இது பூரி மாதிரி மேலே எழும்பி வந்துடும். அதனால நல்லா குத்தி விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதை கத்தி வச்சு மெதுவாக எடுத்துக்கலாம். இப்போ நாம் இதை ஒன்றா எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். மொத்தமாக வச்சு கட் பண்ண வரலன்னா 3ஆக கட் பண்ணதுக்கப்புறமா இப்படி தனியாக எடுத்து இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம்.
இது வந்து இன்னொரு மெத்தட்லேயே நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம சின்ன உருண்டை ஒன்று பண்ணி வச்சுருந்தோம். அதை வந்து இப்போ எடுத்து நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மூடி வச்சு ரவுண்ட் ஷேப் வர மாதிரி இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போது அதோட ஓரங்களை வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இதை வந்து பீஸா கட் பண்ணுற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து கத்தி வச்சு எடுத்துடலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா குத்தி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா நாம் இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் முங்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாவு துண்டுகளை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. இதே மாதிரியே அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி மொறுமொறுன்னு வந்ததும் இப்போ நாம் இதை எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். இப்போ மிச்சம் இருக்கிறதையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நாம் வந்து பெருசாக கட் பண்ணி வச்சுருந்த மாவு துண்டுகளை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை வந்து எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். இப்போ எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. பாருங்க, நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. உடைச்சது நல்லா டக்குன்னு உடையுது. இப்போ நாம் இதில் வந்து மசாலா சேர்த்துடலாம். அதுக்காக மூடி போட்டு மூடுற மாதிரியான ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் சீஸ் பவுடர் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து மசாலா சீஸ் பவுடர் கிடைக்கல. நீங்கள் வந்து மசாலா சீஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் அரை ஸ்பூன் வத்தல் தூள், 1/4 ஸ்பூன் காஞ்ச மாங்காய் தூள், அரை ஸ்பூன் சாட் மசாலா, 1/4 ஸ்பூன் கருப்பு உப்பு, அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்தாச்சு. இப்போ நாம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற நாச்சோஸை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ இதை வந்து மூடி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி பண்ணால் மசாலா வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காகத்தான். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ மசாலாலாம் வந்து நாச்சோஸில் வந்து நல்லா ஒட்டி இருக்கு. அவ்வளோதான், நம்ம நாச்சோஸ் வந்து ரெடி ஆயிட்டு. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.